தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசு ஒப்பந்த பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பாக ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு ஒப்பந்த பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கத்தின் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம். ஒப்பந்த பிசியோதெரபி மருத்துவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம். மத்திய உயர்வுக்காக சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்தும் பலனில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைக்கிறார். வணக்கம் லாவண்யா, போராட்டம் தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. இன்று சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்தினம் மைதானம் அருகில் பிசியோதெரபி ஒப்பந்த டாக்டர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். அதிலும் குறிப்பாக தங்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, அதாவது ஊதிய உயர்வு, அதே போல சம வேலைக்கு சம ஊதியம், இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி தர வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார்கள். அவர்கள் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சரையும் சுகாதாரத்துறை செயலாளரையும் நேரில் சந்தித்து தங்களினுடைய பிரச்சனைகள் குறித்து மனு அளித்தும் எந்தவித பலனும் அவர்களுக்கு கிட்டவில்லை. அதே போல முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவுக்கு பலமுறை தபால்கள் அனுப்பியும் எந்தவித பலனும் கிட்டவில்லை என வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். முதலமைச்சரின் தனிப்பிரிவு என்பது அவரினுடைய கவனத்திற்கு நேரடியாக புகார்கள் கொண்டு செல்லப்படும் என கூறி உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இவர்கள் பலமுறை தங்களினுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறியும் தபால் மூலமாக தெரிவித்தும் எந்தவித பலனும் இவர்களுக்கு எட்டவில்லை. அதிலும் குறிப்பாக நாள் ஒன்றுக்கு சுமார் 45க்கும் மேலான நோயாளிகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். பல்வேறு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் இருக்கிறது, அதனை சுகாதாரத்துறை நிரப்பி தரவில்லை. மேலும் இவர்கள் அதிகமான ஒரு பணி நேரத்திற்குமே தள்ளப்படுகிறார்கள், அதிகமான பணிச்சுமை அவர்கள் மீது ஏற்றப்படுகிறது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த போராட்டத்திற்கும் அரசு தரப்பிலிருந்து எந்தவித பலனும் கிடைக்கவில்லை எனில் தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மாலதி. லாவண்யா, போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.